ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோவில் வந்திருக்கிறது ஆமாங்க, ஒரு பறவை தான் வந்திருக்கு. என்ன பறவைன்னு பார்த்தீங்கன்னா, மரங்கொத்தி பறவை. இது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி இருக்கும் ஈவினிங். நான் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்ட்டு வெளியில் போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் கீழே உட்காந்துருந்தார் தரையில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஷாப்புக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய காடு இருக்குது. ஒரு பல ஏக்கர் இருக்கும் அந்த காடு. அந்த காட்டில் நிறைய பறவைங்க, காட்டு பறவைங்கள்லாம் வரும். மரங்கள் நிறையா இருக்கும். அதனால் இவர் அங்கேருந்து வந்திருக்கார் போல். சின்ன பறவைன்றதுனால இது நைட்டு ஒரு பறக்கிற ஸ்டேஜ், ஓப்பனிங் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். உடம்புல அந்தளவுக்கு முடி கூட இன்னும் வரல, ஃபுல்லாக ஏர் க்ரோத் வரல. தரையில் லேண்ட் ஆகிட்டார், மரத்தில் லேண்ட் ஆகிறதுக்கு பதிலாக. கீழே இருந்து நல்ல டீப் ஸ்லீப்பில் வந்தார். நான் ஒரு 2 வாட்டி விரட்டி பார்த்தேன், பறக்கலை. அப்புறம் எங்கள் ஷாப்பில் இருந்த ஒரு டவல் வச்சு இவரை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். அங்கேயே விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கேட்கல. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த சிரிஞ்சி, நல்ல பெரிய சிரிஞ்சி மூலமாக தண்ணி, அப்புறம் அந்த சொல்லுவாங்களே தானியங்கள் அதெல்லாம் அரைச்சி எங்கள் வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம். காலையில் காய்ச்சி குடிக்கிறதுக்கு அதை தான் கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு நல்லா ஃபீட் பண்ண. அதை வச்சு தான் கொஞ்சம் அந்த தீனி, கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தீனி, கொஞ்சம் தண்ணி அப்படி கொடுத்து அது நல்லா அது பசி இல்லாமல் ஒரு 4 நாள் நான் பார்த்துக்கிட்டேன் அதை. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபேனோட கவர், பெடல் ஷெல் ஃபேனோட கவர் எங்கள் வீட்டில் இருந்தது. அது உள்ளே போட்டு சேஃபாக அதை பேக் பண்ணி வச்சிட்டேன். நல்லா ஸ்பேஷியஸாக ஃப்ரீயாக இருக்கணுன்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா அதோடய ஃபுல் குரோத்து தெரியும். ரொம்ப சின்ன பறவை தான், ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல அப்புறமேட்டு தான் சரி போதும், ஒரு 4 நாள் எங்கள் வீட்டில் இருந்தது. அப்புறம் அதோடய லைஃப் அதை வாழட்டும், நம்ம அதை வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு போய்ட்டு அதை அதோடய ப்ளேஸுக்கே விடுறதுக்கு நான் வந்துட்டேன். காலையில் ஒரு 11:30 மணிக்கு எங்கே இருந்ததோ அதே இடத்துக்கு அதை கூப்பிட்டு வந்துட்டேன். அதுக்கு இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது அது தலையை திருப்பி எவ்வளோ ஒரு ஆக்டிவாக பார்க்குதுன்றது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வீடியோவில். நல்லா இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். வெளியே வந்துட்டோம் ஓப்பன் பிளேஸ்க்குன்ட்டு. எனக்கு ஆக்சுவலி எடுத்துன்னு வந்து விடுறதுக்கு மனசு இல்லை. 4 நாள் எங்கள் வீட்டில் இவர் இருந்ததுனால. தூங்குது பாருங்கள் என் கையிலேயே. நல்ல அழகான பறவைங்க இது. அந்த தலைக்கு மேலே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரு, ஒயிட் கலரு, பிளாக் கலரு, எல்லோ கலரு, செம்ம பேட்டர்ன். மனசு திடப்பற்றிக்கிட்டு கூட்டின்னு வந்து வெளியிலே பறக்க விட்டலான்னு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து காட்டு பறவையெல்லாம் வளர்க்கக்கூடாது, அது தப்பு. அவங்க ஃப்ரீயாக சுதந்திரமாக பறந்து அவங்க லைஃப் அவங்க வாழணும். நம்ம சந்தோஷத்துக்காக, அழகாக இருக்குன்றதுக்காக அது ஒரு கூண்டு உள்ளே போட்டோ, தங்க கூண்டில் போட்டு வச்சாலும் அது சிறை தான். அதுக்கு ஜெயில் தான். அது ஃப்ரீயாக பறந்து வாழுது. அதோடய வாழ்க்கையை அது வாழணும். அதுக்கான தேவை ரொம்ப கம்மி தான். 4 மரத்தில் போயிட்டு 4 எறும்பை கொத்தி திணிச்சுன்னா அதுக்கு பசி அடங்கிடும். சுதந்திரமாக ஃப்ரீயாக வாழணும். அந்த ஒரே காரணத்துக்காக கூட்டின்னு வந்து வெளியே விடுறதுக்கு வந்துட்டேன் நான். பறக்குதான்னு பார்க்கலான்ட்டு ட்ரை பண்ணி மரத்தில் விட்டேன், பறந்தது. மன திருப்தியோடு கிளம்பிட்டேன். நான் 2 வாட்டி அதை விரட்டி பார்த்தேன். 2 மரத்துக்கு பறந்தது டக்குன்னு பார்த்தேன். உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒரு 20 அடி தூரம் பறக்குது பாருங்கள். ஸ்பீடாக பறந்து அது வேறு மரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சரி, அங்கேருந்து விரட்டுவோம், அது பறக்குதா நல்லா அப்படின்னு செக் பண்ணி விரட்டி பார்த்தேன். ஒரு பெரிய மரம், ஒரு 15 அடி உயரம் ஹைட்டாக பறந்து ஒரு மரத்துக்கு போய் செட்டில் ஆயிடுச்சு. 15 அடி 20 அடி ஹைட்டுக்கு பறந்து செட்டில் ஆயிடுச்சு. அது பறக்குது பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில, ஆனால் பறக்குதுங்க. இதுக்கப்புறம் அது தன்னைத்தானே பார்த்துக்கோன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு வந்ததுக்கப்புறம் நான் அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டேன். பறவையை விட்டுட்டு வீடு திரும்புறது தாங்க மனசு கஷ்டமாக இருக்குதோ. எங்கள் மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கு பாருங்கள். எனிவே, பை பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.